முதல் ஃபித்னா அது அரபுகளுக்கு அந்த காலத்துல மட்டும். ஏன் அது வந்து ரசூல்லா இருக்கிற வரைக்கும் பயந்து இஸ்லாத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நாங்க ஜகாத்லாம் தர முடியாதுன்னு அவங்களுடைய அந்த சுயரூபத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க. இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஜாஹிலியத்து அரபு தேசம் வந்து ஒரு தீன் தான் இருக்கணும், வேற தீன் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இங்க இன்னொரு தீனுக்கு இங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, அனுமதிக்கப்பட்டுருச்சு. இப்போ இன்னும் ஒரு ஆங்கிள் பார்க்க போனா இன்னியும் இருக்கு. இப்ப ரசூலா இல்லைங்கிற தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்றீங்க. ரசூலா இருந்தால் அது பண்ணிடுவீங்களா? இப்படி வந்து சிலை வழிபாடும் இந்த மாதிரியான மதுக்கடைகளும் இதுவும் திறந்துருவீங்களா? ரசூலா இல்லைங்கிற தைரியத்தில் தானே பண்றீங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் வந்து இன்னைக்கு வந்து ஃபித்னா தான். இப்போ யாரெல்லாம் அதை பார்த்துட்டு வாய் மூடி மௌனியா இருக்காங்களோ அவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க? இந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த உலமாக்கள் கேட்டகரி. நல்லா சொல்றாங்க, அஹபார்களும் ரப்பானியன்களும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க ஃபசாது செய்வதை விட்டு நீங்க தடுக்க வேண்டாமா ரசூலா கேட்கறாங்க இல்லையா? இப்போ குரான்ல அல்லாஹ் கேட்கறேன். இப்போ அது மாதிரி இது ஒன்று. அப்போ மூன்றாவது என்ன அப்படின்னா தஜ்ஜால் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஹாக்கிம்ல 4548 ஹதீஸ்.